Hi guys, welcome to the Skills channel. Okay friends, நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா அக்யூபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. ஓகேங்களா, அக்யூபேஷனலாக தெரியும் நம்முடைய கம்பெனி தொழிற்சாலை தொழில் ஓகே சம்மந்தமான விஷயம் தான் அக்யூபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. அதாவது தொழில் சம்மந்தமான ஹெல்த்தும் சேஃப்டியும் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், அதுக்கப்புறம் சேஃப்டியாகவும் ஒர்க் பண்ணணும். சரிங்களா, ஸோ இந்த ரெண்டே கான்செப்ட் தான், ஹெல்த்தும் சேஃப்டியும் மட்டும்தான். இதை மட்டும் தான் கொஞ்சம் டீப்பாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓகே, அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஹெல்த்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய ஹெல்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உடல் ஹெல்த்து, அப்புறம் மனம். ஓகேங்களா, அதாவது மனநிலை உடல்நிலைன்னு சொல்லி ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஓகேங்களா, அதாவது மைண்டு ஓகே மென்டல் ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம். ஓகேங்களா, மென்டல் கேட்டகரியில் வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ண முடியும். சேம் டைம் ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம வந்து ஃப்ரீயாக, அதாவது ஃப்ரெஷ்னஸாக மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு ஹெல்த்தையும் எப்படி சொல்லலாம், எப்படி கீழே கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். சேம் டைம் சேஃப்டினா என்ன அப்படிங்கிறதும் கீழே பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ கைஸ் இதுதான் நான் சொன்ன விஷயம். அதாவது சோஷியல், மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் வெல்பீயிங் ஆஃப் ஒர்க்கர்ஸ், தட்ஸ் ஹோல் பர்சன். ஓகேங்களா, அதாவது ஒரு அக்யூபேஷனல் ஒர்க்கர். ஓகேங்களா, ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் வந்து ஒரு ஹோல் பர்சன் எடுத்துக்கிட்டால் அவர் வந்து என்ன கேட்டகரியில் பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல், மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த 4 டேர்ம்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இந்த 4 டேர்ம்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். சோஷியல்லையும் ஆக்டிவிட்டியாக இருக்கணும், மென்டல்லையும் பர்ஃபெக்டாக இருக்கணும், ஃபிசிக்கல்லையும் பர்ஃபெக்டாக இருக்கணும், வெல்பீயிங் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா, இதுதான் விஷயம். ஸோ ஓகே, அது என்ன அப்படிங்கிறது கீழே பார்க்கலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்யூபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. ஓகேங்களா, ஸோ இந்த லைன்ஸ் நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு வாசிக்கும் போதே புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க் பிளேஸ் எ சென்ட்ரல் ரோல் இன் அ பீப்புள்ஸ் லிவ்ஸ். ஓகேங்களா, அதாவது மக்களோட வாழ்க்கையில் வேலைங்கிற ஒரு விஷயம் வந்து சென்ட்ரல் ரோல், ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸ் வந்து, அதாவது வேலை பார்க்குறவங்க வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஆகுது 8 hours ஆகுது அந்த ஒரு நாளைக்கு, ஒரு பெர் டே. ஓகேங்களா, ஒரு நாளைக்கு வந்து 8 hours ஆகுது ஒர்க் பிளேஸில் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா 24 hours 8 hours வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா, அதுவும் நம்ம வந்து ஸ்லீப்பிங் டைம் கிடையாது, நார்மலாக ஒர்க்கிங் டைம். சரிங்களா, அந்த ஒர்க்கிங் டைமில் ஒர்க்கிங் பிளேஸில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ த சென்ட்ரல் ரோல் இன் அ பீப்புள்ஸ் லைஃப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒர்க்கு தான். சரிங்களா, ஸோ இதை விட ஒன்றோட கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். சென்ட்ரல் ரோல், சரிங்களா, உங்கள் லைஃப்பில் சென்ட்ரல் ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு தான். ஓகேங்களா, ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க், ஆஃபீஸ், ஃபேக்ட்ரி, எனி ஒன். ஓகேங்களா, ஓகே, சேஃப் அண்ட் ஹெல்த்தி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா everyday workers all over the world are faced with multitude the health hazards such as. ஓகே, அதாவது எவ்ரிடே தினசரி வாழ்க்கையில் ஒர்க்கர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற ஹெல்த்தி ஹசார்ட்ஸ், அதாவது இந்த ஹெல்த்தி ஹசார்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா, டஸ்ட்டு. சரிங்களா, ஸோ எல்லாருடைய ஜாப், கம்பெனிஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ், கவர்மெண்ட் கம்பெனிஸ், எல்லாருடைய ஜாப், எல்லாருமே ஒர்க்கர்ஸ் தான், எல்லாருமே வேலை பார்க்குறவங்க தான். ஸோ எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் சரியான ஹெல்த் இருக்க போகிறது இல்லை. சரிங்களா, கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அது வந்து எல்லாருக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு. சரிங்களா, ஒரு சில ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்புறம் கேஸஸ், அப்புறம் நாய்ஸ், அதாவது சவுண்டு, அப்புறம் வைப்ரேஷன், அப்புறம் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர். ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு கம்பெனிஸ், அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக டஸ்ட் இருக்கும், கேஸஸ் இருக்கும், நாய்ஸ் இருக்கும். எல்லா கம்பெனிஸ்லையும் ஓரளவுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வேர்ல்டு லெவலில், சரிங்களா, இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க. எவ்ரிடே ஒர்க்கர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஓகேங்களா, எவ்ரிடே ஒர்க்கர்ஸ் வேர்ல்டு லெவலில் இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸுமே ஃபேஸ் பண்ணுற ஹெல்த்தி ஹசார்ட்ஸ் இதுதாங்க. டஸ்ட்டு, கேஸு, நாய்ஸஸ், அப்புறம் வைப்ரேஷன், அப்புறம் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர். சரிங்களா, ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பாதிப்பு தரக்கூடிய விஷயங்கள். சரிங்களா, ஓகே காய்ஸ், இது அடுத்த ஹெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்யூபேஷனல் இன்ஜூரி அண்ட் டிசீசஸ். ஓகே, இது என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ரிலேட்டட் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் டிசீஸ். ஓகேங்களா, நீங்கள் வேலை செய்யும்போது ஆக்சிடென்ட், அதாவது ஒரு விபத்து ஏற்பட்டாலோ அல்லது ஒரு நோய் வந்தாலோ, ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து நஷ்டம் அடைகிறது தான் உண்மை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா த பெயின் அண்ட் சஃபரிங், இன்ஜுரிஸ் அண்ட் இல்னஸ். ஓகே, உங்களுக்கு காயம் ஏற்படலாம், நோய் வந்திருக்கலாம். ஓகே, த லாஸ் ஆஃப் இன்கம். ஓகேங்களா, உங்களுடைய வருமானம் வந்து குறையலாம். த பாசிபிள் லாஸ் ஆஃப் அ ஜாப், உங்களுடைய வேலை கூட போகலாம். ஹெல்த் கேர் காஸ்ட். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு வேலை டைமில் ஆக்சிடென்ட் ஆனாலோ இல்லை ஏதாவது நோய்வாய்ப்பட்டாலோ ஸோ உங்களுக்கு வேலை போகலாம், உங்களுடைய இன்கம், உங்களுடைய வருமானம் குறையலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். சரிங்களா, ஓகே, அடுத்து ஓகே கைஸ், நான் நிறையா டாபிக்ஸ் ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது எல்லாமே ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான். அது உங்களுக்கு ஃபுல்லாக கதை தான். சரிங்களா, நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே ஜஸ்ட்டு புரிஞ்சிடும். நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன்.
ஓகே, இது என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, ஹெல்த் அண்ட் சேஃப்டி கீழ தான் வருது. ஸோ ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவும் உங்களுடைய ஒர்க் டைம் ஆக்சிடென்ட்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அதுவும் என்னென்ன மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஓவரால் வேர்ல்டில் சரிங்களா, இன் ஜெனரல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி இன் த ஒர்க் பிளேஸ் ஹேஸ் இம்ப்ரூவ்ட் இன் மோஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா, அதாவது ஒர்க் பிளேஸில் வந்து அவங்க வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ கண்ட்ரிஸ் ஓவர் த பாஸ்ட் 20 to 30 இயர்ஸ், கடந்த 20 to 30 வருஷத்துக்குள்ள டெவலப்பிங் த கண்ட்ரிஸ் இஸ் ரிலேட்டிவ்லி. ஓகே, இதெல்லாம் ஓகே கதை தான். ஓகே, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது கவனிங்க. இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் இஸ் த லீஸ்ட் 250. ஓகேங்களா, 250 மில்லியன்ஸ். ஸோ மில்லியன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ஈக்குவல் டு 10 lakhs. ஓகேங்களா, ஸோ 10 lakhs அப்படிங்கிறது வந்து பெரிய அமௌண்ட்டு. ஸோ 250 மில்லியன்ஸ்னால் கிட்டத்தட்ட 2500 lakhs. ஓகேங்களா, ஸோ 2500 லட்சம் மக்கள். ஓகேங்களா, அதாவது ஆக்சிடென்ட்ஸ் அக்யூர் எவ்ரி இயர் வேர்ல்டு வைட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது 2500 லட்சம் மக்கள் வந்து எவ்ரி இயர் வேர்ல்டு வைடில் வந்து ஆக்சிடெண்ட்டுக்கு உள்ளாகிறாங்க. சரிங்களா, அதாவது ஒர்க் பிளேஸில் வந்து ஆக்சிடெண்ட்டுக்கு உள்ளாகிறாங்க. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட 3,35,000 பேர். சரிங்களா, அவங்க வந்து அங்கேயே ரிசல்ட் வந்து டெத்து தான். ஓகேங்களா, அந்த ஸ்பாட் டைம்லேயே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது. ஸோ சின்ஸ் மெனி கண்ட்ரிஸ் டூ நாட் அக்யூரேட் ரெக்கார்ட் கீப்பிங். ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து அக்யூரேட்டாக ரெக்கார்டை வந்து கீப்பப் பண்ணுறது கிடையாது. சரிங்களா, ஸோ இந்த டெத் ஆகிறது, அப்புறம் அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்க வந்து வேலையை விட்டு போகிறது, அதெல்லாம் கரெக்டாக கீப்பப் பண்ணுறது கிடையாது. சரிங்களா, ஓகே, இந்த வேல்யூஸ் இது கவனிச்சுக்கோங்க. 250 மில்லியன். ஓகேங்களா, ஒர்க் பிளேஸில் ஆக்சிடெண்ட் ஆகிற மக்களோட எண்ணிக்கை வந்து 250 மில்லியன் ஓவர் த வேர்ல்டு. சரிங்களா, எவ்ரி இயர். ஓகே, அதில் வந்து 3,35,000 பேர் வந்து ஸ்பாட்லேயே டெத்துன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 2 வேர்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 வேர்ட்ஸை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ கைஸ் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் அக்யூபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் சிஸ்டம் மாடல். ஸோ இதை ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஒன்வர்ட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. OSH. ஓகேங்களா, அக்யூபேஷனல் சேஃப்டி ஹெல்த். சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு ரூல், ஒரு லா மாதிரி. ஓகேங்களா, இப்போது நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் ISO, அது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி இதுவும் OSH அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்மேட். சரிங்களா, ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா அக்யூபேஷனல் சேஃப்டி ஹெல்த். சரிங்களா, ஓகே, இதில் வந்து ஒரு சின்ன மாடல் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள். சரிங்களா, அவங்களுடைய ஒரு மேப் அப்படி கூட சொல்லலாம். ஓகே, இது வந்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு ஜாபுக்கு ஒரு ஆளை எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எஜுகேஷன் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ட்ரைனிங். சரிங்களா, அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த எஜுகேஷ்னல் ட்ரைனிங் அது வந்து இந்த 3 லேயரும். சரிங்களா, ஓகே, ப்ரொவைட் எஃபெக்டிவ் ரிசோர்ஸஸ், ரைட் டு ரிமூவ். ஸோ எல்லா கான்செப்ட்டுமே. ஓகேங்களா, ஒரு ஆளை வந்து வேலைக்கு எடுக்கும்போது என்னென்ன தேவை அப்படிங்கிறலாம் அங்கே வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்தது இந்த ஒர்க்கர்ஸ் அங்கே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எலிமினேட் பண்ணுறது. ஓகேங்களா, அந்த மாதிரி கான்செப்ட்லாம் அங்கே இருக்குது. ஓகே, இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு டயக்ராம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரைட்டாக ரீட் பண்ணுங்கள் போதும், ரொம்ப டெப்த்தெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ், டிசீஸ் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூட கொஞ்சம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் ஆஃப் ஆக்சிடென்ட் அண்ட் டிசீஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணுமா? சரியா, ஓகே. ப்ரொடியூஸ் அண்ட் பப்ளிஷ். ஓகே, நிறையா கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெனால்ட்டிஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட், நான் அப்ளிகேஷன் ஆஃப் OSH மெஷர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் OSH மெஷர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல OSH அப்படிங்கிறது வந்து அக்யூபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த். சரிங்களா, அந்த வேர்டு மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இதில் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரில. சரியா, ஸோ இந்த சேஃப்டி அண்ட் ஹெல்த் இந்த டாப்பிக்கில் வந்து ரொம்ப டஃப்பாலாம் ஒன்றும் போகலை. ஜஸ்ட்டு ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல, ஒரு ஒர்க் பிளேஸில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பார், ஸோ அவருக்கு என்னென்ன டிசீஸ் வரலாம், அந்த டஸ்ட்டு, அந்த கேஸு, அந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், அந்த மாதிரி விஷயங்கள் சந்திக்கலாம். அதுக்கப்புறம் அவருக்கு நோய்வாய்ப்பட்டு இறக்கலாம். ஸோ அதனால் அவருடைய இன்கம் பாதிக்கலாம், அவருடைய ஜாப் போகலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான். ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணாலே போதும் தான். சரிங்களா, ஸோ இது ரொம்ப டெப்த்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, இந்த டாபிக் வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். தேங்க்யூ.